தாவேக அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுவதாக திமுக சார்பில் 2வது முறையாக ஆளுநரிடம் மனு. தேர்தல் நேரத்தில் செத்த பாம்பை அடித்துக் கொண்டு கருணாகத்தை விட்டுவிட்டோம், அந்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம். திருமாவளவன் குறித்து கேள்வி எழுப்ப முற்பட்ட போது கூட்டணி கட்சிகள் குறித்து இனி பேசப்போவதில்லை, எங்கள் கருத்துக்கள் மக்களிடம் சென்று சேராமல் இவைதான் பேசப்படுகிறது. திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி பேட்டி. 6 மாதத்தில் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக வருவார் என்று அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது குறித்த கேள்விக்கு அது அவருடைய விருப்பம், அதில் குறுக்கீடு செய்ய விருப்பமில்லை என RS பாரதி பதில். இது குறித்து அதாவது கரூர் சம்பவத்தை குறித்து விசாரிப்பதற்கு தனியாக ஒரு நீதிபதி நியமிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியுடைய தலைமையில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எதுவாக இருந்தாலும் அவரிடத்திலே நீங்கள் புகார் அளிக்க வேண்டும், இருப்பதாக இருந்தால் அங்கே கொடுங்கள், நீதிமன்ற அவமதிப்பாக இருந்தாலும் அங்கேயே நீங்கள் செய்யலாம் என்று எங்களுக்கு உத்தரவிட்டதன் காரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கரூர் சம்பவம் குறித்து விஜய் அவர்கள் பேச்சு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அவர்களுக்கு அவருடைய பேச்சு முழுவதும் உண்மைக்கு மாறாகவும், அது மட்டுமல்ல வழக்கை பாதிக்கக்கூடிய தன்மையிலும் அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாக நாங்கள் அந்த கமிட்டிக்கு அனுப்பியிருக்கிறோம். அதே போல் சிபிஐக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த மனுவினை சிபிஐக்கு உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில் 10ஆம் தேதி கரூரிலே பேசிய விஜய் அவருடைய கூட்டத்தில் எவ்வளவு தில்லுமுள்ளுகள் எல்லாம் நடைபெற்றது என்பதை நீங்கள் எல்லாம் மிக நன்றாக அறிவீர்கள். குறிப்பாக இந்த குதிரை பேர ஊழலிலே அவர் ஈடுபட்டு வந்திருக்கிறார் என்பதற்கு ஏற்கனவே 4ஆம் தேதி ஆளுநரை நானும் மற்றும் குழுவினரும் சென்று சந்தித்து புகார் கொடுத்தோம். அந்த புகாரிலே நாங்கள் குறிப்பிட்டது வைகோ அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கூட உங்கள் ப்ரெஸ்ஸில் வந்ததை வச்சு தான் நாங்கள் எவிடன்ஸாக கொடுத்துருக்குறோம். அதே போல் விஜயபாஸ்கர் அவர்களும் வெளிப்படையாகவே செய்தியாளர் கூட்டத்தில் என்னை தாவேகாவுக்கு வந்து சேரும்படி கேட்டுக்கொண்டார்கள். ஆகவே தான் நான் ராஜினாமா செய்கிறேன் என்று சொல்லி ராஜினாமா செய்துவிட்டு அவரும் சேர்ந்து விட்டார். ஆக இதெல்லாம் குதிரைபேட ஊழலுக்கு தகுந்த ஆதாரங்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிற வகையில் ஆளுநரிடத்திலும் டிவிசியிலும் திமுகவின் சார்பில் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம். ஆக விஜய் அவர்கள் உண்மைக்கு மாறாகத்தான் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேச்சு நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். கொத்து பரோட்டா என்று குளத்தூரில் கொத்து பரோட்டாவை ஆக்கிவிட்டார்கள் என்று கீழ்த்தரமாக பேசினார். இன்றைக்கு எடப்பாடி மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறார். விஜயபாஸ்கர் அங்கே இருந்து போய் சேர்ந்திருக்கிறார் என்றால் அவர் சொல்கிறாரு, அவருடைய அதிமுககாரங்க சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்டு போட்ட எச்சையிலேயே தான் இன்றைக்கு தாவேகா சேர்த்து கொண்டது 2 விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர் மற்றும் விராலிமலை விஜயபாஸ்கர். இந்த 2 பேரும் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றாங்க. அதிமுககாரர் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படி பதில் சொல்லுங்கண்ணே, அவர் போய் கொத்து பரோட்டான்றாரு, கேவலமாக பேசுகிறாருல, நாங்கள் 2 பேர் சாப்பிட்டு போட்ட 2 இலை தான் அங்கே போய் சேர்ந்துருக்குதுன்னு சொல்கிறார். ஆக இது போன்ற அரசியல் பேச்சுகளை விஜய் பேச ஆரம்பித்தால் நாங்களும் பேச வேண்டிய நிலைக்கு வந்துவிடுவோம். ஆகவே எச்சலையை வைத்துக்கொண்டு அதுக்கு ஒரு விழா நடத்துகிறார். அதில் ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்கிறார். ஏதோ கரூரில் அறநிலையத்துறையின் சார்பாக இடங்களே அரசாங்கம் எடுத்துக்கொண்டது, கோயிலுடைய இடத்தை ஏழைகள் குடியிருக்கிற இடத்துலன்னு சொல்கிறார். அதற்கு இவர் இப்போ கொடுக்குறாராம், விஜயபாஸ்கர் மனு கொடுப்பதை போலவும் அந்த மனுவை முதலமைச்சர் ஏற்றுக்கொள்வதை போகவும். இது என்றைக்கு நடக்குது? 10ஆம் தேதி. ஆனால் 9ஆம் தேதியே ஜியோ போட்டாங்க. இது எவ்வளோ பெரிய புத்தலாட்டம், எவ்வளோ பெரிய நாடகம். 9ஆம் தேதியே ஒரு அரசு ஆணை வெளியிடப்பட்டு விட்டது. விஜய் 10ஆம் தேதி போய் அங்கே பேசுகிறார். இவர் கொடுக்குறாரு, அதை அவர் வாங்குறாரு, உடனே உத்தரவு போடுறார் மாதிரி போட்டு ஒரு நாடகம்லாம் நடத்துகிறாங்க. ஆக இப்படிப்பட்ட நாடகங்களை இவர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் முடிவு கட்டுகிற வகையில் திமுக க்ளோஸாக ஃபாலோ பண்ணி எல்லா விதமான நடவடிக்கை நேரடியாக எடுப்போம் என்பதை தெரிவித்துள்ளார். முன்பாக ஆளுநர் மாளிகையில் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதிமுக கொடுத்திருக்காங்க, பாஜக கொடுத்திருக்காங்க,
இதற்கு பிறகு உரிய நடவடிக்கை அவர்கள் எடுக்கலைன்னா நீதிமன்றத்தை நாடுவதற்கு வழிவகுப்புக்காக கொடுக்கும். அவர்கள் எடுக்கிறாரா இல்லையான்னு தெரியும். கவர்னர் யூஸ்வலாக அவங்களுக்கெல்லாம் தெரியும். மனு அவர்கிட்ட கொடுத்தா, ஏன்னா நாங்கள் நீதிமன்றத்தில் என்ன கேட்பாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் லேட்டாக அவர் தான் அங்கே அவர்கிட்ட கொடுத்தீங்களா, மனு கொடுத்தீங்களா, சட்டமன்றத்துக்கு சம்மந்தப்பட்டது இருக்கிறதுனால இஸ் தி கஸ்டோடியன் ஆஃப் தி லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி, தேர்ஃபோர் ஹி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன். நீங்கள் காம்பிடென்ட் அத்தாரிட்டிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் கோர்ட்டில் கேட்பாங்க. அதனால் வி ஹவ் லாட்ஜ் தி கம்ப்ளைண்ட். உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது தான் இதெல்லாம். டிவிஎஸ்க்கு புகார் கொடுக்குறது இப்போ தானே ஆச்சு, 4 நாள் தானே ஆச்சு. அவருக்கும் கவர்னருக்கும் டைம் கொடுக்கணும்ல, அவரும் கன்சல்ட் பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதில்ல. ஒரு சஃபிஷியன்ட் டைம், ரீசனபிள் டைம் அவர் கொடுத்து அந்த ரீசனபிள் டைமுக்குள்ளே அவர் ஆக்ஷன் எடுக்கிறதுனா லீகல் ஆக்ஷன் எடுக்கணும். லீகல் ப்ரொசீஜர் எடுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம். அது அவருடைய ஆசை. அவர் ஆசைக்கு குறுக்க நான் நிற்க விரும்புகிறேன். அதாவது இனிமேல் தயவு செய்து கூட்டணி கட்சியில் கேட்டு திசை திரும்ப காரணம் என்னன்னா, நாங்கள் பதில் அவருக்கு சொல்லிட்டு இருக்கோம். அதுதான் பெருசாக போய் செய்து மக்கள் மத்தியில் போய் சேர்ந்தது மெயின் எதிரி விட்டுறோம். அதனால் இப்படி தான் போன எலெக்ஷனில் கூட செத்த பாம்பியாக இருக்கிறவங்க கருணாநிதி போன எலெக்ஷன் செத்த பாம்பியாக நாங்கள் அடிச்சுட்டு. அதனால் கருணாக உள்ள ஒரு மூணுச்சு. அந்த தப்பை தொடர்ந்து செய்ய விரும்புகிறேன். கவர்னர் இல்லை, கவர்னர் செக்ரட்டரி திமுக சட்டத்துறை சார்ந்த மருது கணேசன் அவர்களும்